உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்கிட்டு போனனே தெரியல. உன்னை காணும்ட்டு ஊரு பூரா எம்பிட்டு தேடி அலைஞ்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அலைஞ்சு ஓஞ்சு கடைசியில மிஞ்சினது ஓ நினைப்பா. இந்த மறந்தேன் நீ நட்ட மரம். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு உன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் நீ என் மேல காட்டின பாசத்துல வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அதை மறுபடியும் அனுபவிக்க மாட்டோமா? உள்ளுக்குள்ள அதே சம்பவமா ஏங்கி காத்துக்கிட்டு கிடக்க. நீ தானமா அந்த முருகனை எனக்கு காட்டி உனக்கு வாழ்க்கையில என்ன வேணாலும் உண்மையா அவன்கிட்ட வேண்டு, அவன் கொடுப்பான். நீ தானே என்கிட்ட சொன்ன. நீ தானே அவன் உன்னை காப்பான்னு சொன்ன. நீ தானே என் நெத்தில திருநீர் பூசி கவசம் படிக்க கத்து கொடுத்த. நான் ஒரு நாள் கூட அந்த முருகனை கும்பிடாம இருந்ததே இல்லை. நெத்தில திருநீர் பூசாம இருந்ததே இல்லை. கவசம் பாடாம இருந்ததில்லை. இதெல்லாம் என் தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்கு மட்டும் நான் செய்யல. அன்னைக்கு நீ அந்த முருகன் எனக்கு காட்டி கொடுத்த. அந்த முருகன் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை என் கண்ணில் காட்டுமான்ற நம்பிக்கையில கொஞ்ச நாளாவே என்னென்னமோலாம் நடந்து போச்சு. ரத்னா கல்யாண விஷயத்துல இத்தனை நாளா இந்த ஊர்லயே நான் யார பெருசா மதிச்சிருந்தனோ என் சவுந்தரபாண்டி மாமனே நான் எதிர்த்து நிக்க. இப்போ ரத்னாவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். ஊருக்கு முன்னாடி அப்பாவும் என் தங்கச்சிகளும் தலை நிமிர்ந்து வாழணும். அது எல்லாத்துக்கும் நீ வேணுமா? இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நீ உசுரோட இருக்கிறன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கும்பிட்ட முருகன், நாம கும்பிட்ட முருகன் உன்னை நிச்சயம் என் கண்ணில் காட்டுவான். நிச்சயம் என் கண்ணில் காட்டுவான். முருகா, என் அம்மைய ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காட்டு. இல்லையா அவருக்கு திசையாச்சு எனக்கு காட்டு. ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காட்டு. ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காட்டு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏலே என் முருகனை காணும்ல. ஏலே இங்க வாங்க. ஏலே எங்க போய் தொலைஞ்சீங்க? என்னண்ணே என்ன ஆச்சு? என்னண்ணே என்னண்ணே என்ன ஆச்சு? என்னண்ணே என்னாச்சு? இப்ப எதுக்கு கத்துத? என்னாச்சு? என் முருகனை காணும்ல. புரியலண்ணே. என் முருகனை காணு. ஏலே என்ன பாக்கிய? நான் கழுத்திலே கட்டியிருப்பேன் என் அப்பா முருகன் டாலரு. அது காணும்ல. என் அப்பா முகத்துல நான் கால்ல முழிக்காம ஐயோ தெரியலையே என் டாலர் எங்க போச்சுன்னு. எங்க 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 போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சு? எங்கடி? எங்க? எல்லாரும் முதல்ல வெளிய போங்க, வெளிய போங்க. எப்பா நீ வேற என்னத்துக்கு கூத்தடிக்க? இப்பதானே அவன் பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருந்தான். எங்கல பாம்பு? எங்க போச்சு? பாம்பா? ஐயோ அப்பா, அண்ணன் தான் கத்தி கூப்பாடு போடுதுன்னா நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன அண்ணன் கழுத்துல இருந்த முருக டாலரை காணுமா? எத? எப்போ
ஓம் போட்டு வேல் குத்தி நிக்குமாப்பா. நீ கூட எனக்கு திருச்செந்தூர் கோயில் வாசல்ல வாங்கி கொடுத்திய. 4ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்ட்டு அது காணும்பா. இதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமா? யாரு யாரு யார் வீட்டுக்குள்ள வந்தது? முக்கு கடையில போய் டீ சாப்பிட்டதுக்குள்ள உள்ள யார் வந்தது? ஏ ரத்னா, யாருமா வந்தது? அது வந்து அண்ணாச்சி. நீங்க வேறயா? உங்களுக்கு என்ன அண்ணாச்சி? இல்ல, நான் டீ கடையில நிக்கிறேன். தம்பி கூப்பாடு போடுற சத்தம் கேட்டுச்சு. அதான் அடிச்சு புடிச்சு ஓடி வரோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. அண்ணன் கழுத்துல போட்டிருந்த முருகன் டாலரை காணோம். அம்பிடுத்தேன். அண்ணாச்சி, நீங்க எங்கிட்டாச்சும் பாத்தீங்களா? ஓம் போட்ட முருகர் டாலர் என்னாச்சு? என்னன்னாச்சு அப்படி பாக்கிய? கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்களா? ஐயா அண்ணாச்சி, 4ஆம் வகுப்புல இருந்து கட்டியிருக்கேன். ஐயோ. ஏலே, என்ன ஆளாளுக்கு இப்படி பாக்கிய? என் டாலரை காணும்ட்டு நான் பதறி போயிருக்கேன். அண்ணே, கொஞ்சம் கூப்பாடு போடுறது நிறுத்துறியா? அடுத்த தெருவுல இருந்து ஆள் வந்துற போகுது. ஏன இவ்ளோ பெரிய திருச்செந்தூர்ல டாலருக்கா பஞ்சம்? ஏனே இப்படி உசுர வாங்குத? என்னது? அண்ணே, குளிச்சு முடிச்சு அந்த பரம பெட்டியில நிறைய சேர்த்து வச்சிருக்கல்ல, பொக்கிஷம் மூட்டை நிறைய டாலரு. அதுல இருந்து ஒன்னு எடுத்து மாட்டிப்பியா? சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்க. நீ வாட்டி, நம்ம துணியை ஊற போடுவோம். ஏலே, அங்கிட்ட எங்கடாச்சும் பார்த்தா சொல்லுங்க. இவன் ஒருத்தல எப்போ டீ ஆறி போச்சு, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். போத்தா. ஏலே, சமயக்கட்டுல எங்கடாச்சும் பார்த்தா சொல்லு. ஏலா, இந்த கம்ப தேடி கண்டுபிடிச்சு பாம்பு அடிக்கணும்னு வந்தா டாலரை காணும். ஏலே, என்ன சொல்லுதா அவ? ஏதோ பொட்டி நிறைய டாலர் கிடக்காம இல்லன்னு சொல்லல. ஆனா கழுத்துல மாட்டி இருந்தது என் ராசி டாலர்ல. அது எங்கிட்டு போச்சுன்னு யாருக்கு தெரியும்? அது தெரியாண்டாமா? உன்னோட தொந்தரவு தாங்காம தூரி ஆட போயிருக்கோம். போனேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அந்த துணியில போட்டு பேக் பண்ணி தான் அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம். இப்போ அந்த துணி மட்டும் இருக்கு, பாடி இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையா? உனக்கு மட்டுமா புரியல? எனக்கு தான் ஒன்றும் புரியல. பாடி எங்கே போச்சோ ஏது போச்சோ ஒரே குழப்பமா இருக்கு. யோசிச்சு பார்த்தாலும் அந்த பாடி எங்கே இருக்கும்? குடின்னு ஒன்று பார்த்தாலும் நம்மளை ரோடு வந்து கேள்வி கேட்க வந்துட்டார் பாரு. ஏண்டா, கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்த அப்புறமும் இப்படி இழுத்தடிச்சு கேஸை டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறியா? டேய், அது முடியும் நினைக்கிற? சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. டேய், என்னடா நான் நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பாடிங்கடா வச்சிருக்கேன். சார் சார், அவனுக்கே தெரியல சார். புதைச்ச இடத்தையும் கூட்டு போய் காட்டிட்டான். முதல்ல கையெடுங்க சார். டேய், இங்க பாரு, நீ மரியாதையா போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. பாடி எங்க இருக்குன்னு சொல்ற வரைக்கும் யாருமே பேசக்கூடாது. சார், நீங்க எப்படி கேட்டாலும் சரி, நான் அந்த இடத்துல தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணேன். அது ஏன் அங்க இல்ல, எங்க போச்சுன்னா எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கே ஒரே குழப்பமா தான் இருக்கு சார். நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிஜமாவே அந்த பாடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. டேய் வினய், இந்த கதையெல்லாம் கேட்டு நம்புறதுக்கு என்ன முட்டாள்னு நினைச்சியா? டேய், நானும் ஆரம்பத்துல இருந்து நீ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு தாண்டா இருக்கேன். நான் அதையும் நம்பினதில்ல, இப்போ இதையும் நம்ப போறதில்ல. இந்த பார், இப்ப ஒழுங்கு மரியாதையா பாடி எங்கன்னு சொல்றேன், இல்லனா நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். வாமா வா. நல்லா அன்பு சொல்லிட்டேன். தப்பு பண்ணது நான் தானே. என்ன வேணாலும் பண்ணுங்க சார். அவளுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அப்படியே சார் அவளை கூட்டிட்டு போய் என்ன செய்யறது? எனக்கும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. ஆனா உன் விஷயத்துல உன் ஒய்ஃபை தவிர வேற எதுக்கும் அசைய மாட்டேங்கிறியே. இப்ப சொல்லு, பாடி எங்க? வினய், இப்ப சொல்லலனா
என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. உன் பொண்டாட்டிய நீ உயிரோட பார்க்கவே மாட்ட. சார் எனக்கு தெரியல சார். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அதை மறைச்சு நான் என்ன சார் பண்ண போறேன்? சார் இவன்ட்ட இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டான் சார். அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், அப்புறம் எப்படி உண்மை வெளியே வருதுன்னு பாருங்க. அன்பு இங்க பாருங்க, நான் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் பொய் தான். நீங்க அதை வச்சுக்கிட்டு நான் இப்ப சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்காதீங்க சார். நான் சொல்றதுல உண்மை நம்புங்க, நம்புங்க சார். என் பொண்டாட்டி பையன் மேல சத்தியமா சொல்றேன் சார். நான் எந்த இடத்த காட்டினா அந்த இடத்துல சார் பாடியை போச்சு வச்சேன். ஆனா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, அது எங்க போச்சுன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எந்த தப்பும் பண்ணாதவங்க கிட்ட டெட் பாடி எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு இடத்தை தான் காட்டுவாங்க. அதான் நடந்திருக்கு. போலீஸ் தரப்புல இருந்து என் கட்சிக்காரங்களை மிரட்டி பொய்யா ஒரு வாக்குமூலம் வாங்கிருக்காங்க. அப்படியா? போலீஸ் உங்களை மிரட்டி வாக்குமூலம் வாங்கினாங்களா? ஆமா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். தேவையில்லாம என் கட்சிக்காரரோட மனைவியான மித்ராவை கடத்தி வச்சுட்டு அவங்க காணாம போயிருக்கிறதா சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. உன் மனைவி உயிரோட வேணும்னா குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்க சொல்லி மிரட்டி இருக்காங்க. அப்படி வாக்குமூலம் வாங்கி பதிவு செய்யப்பட்டதா அந்த வீடியோ. யுவர் ஆனர், இந்த வழக்கை விசாரிக்கும் ஏஎஸ்பி அன்பரசனை விசாரிக்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். ப்ரோசீட். ஏஎஸ்பி அன்பு, ஏஎஸ்பி அன்பு, ஏஎஸ்பி அன்பு. உங்க பேர் என்ன? அன்பு. நீங்க தான் அந்த கேஸ டீல் பண்றீங்களா? ஆமா. இவங்க தான் குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? மேடம், இவங்க ஃபேமிலிக்கும் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன கார்த்திக்கும் ஏற்கனவே பகர்ந்து இருக்கு. இவங்கள பழிவாங்க தான் அவன் தப்பிக்கிறதா தன்னோட கூட்டாளி குணா கிட்ட சொல்லிட்டு தான் தப்பிச்சிருக்கான். அதே மாதிரி இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போன கார்த்திக் இவங்க தங்கின அதே ரெசார்ட்ல தங்கியிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. பட் மோட்டிவ் எல்லாம் கிளியரா இருக்கு. ஜெயில இருந்து எஸ்கேப் ஆன கார்த்திக் வேற எங்கேயும் போயிருக்கலாம் இல்லையா? நீங்க அந்த கோணத்துல எதுவும் விசாரிச்சீங்களா? முதல்ல கார்த்திக் இறந்துட்டாருன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? மிஸ்டர் அன்பு, பதில் சொல்லுங்க. மேடம், இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் கிளியரா இருக்கு. நான் ஆல்ரெடி அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். மித்ரா கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டது, வினயும் அருணும் பாடி டிஸ்போஸ் பண்றதுக்காக தூக்கிட்டு போனது, அதுக்கு வினய் அருணும் கொடுத்த வாக்குமூலம், இப்படி எல்லாமே வீடியோ ரெக்கார்டா இருக்கு. என் கட்சிக்காரங்க கிட்ட நீங்க கேம் ஆடி போய் வாக்குமூலம் வாங்கிருக்கீங்க. நாங்க முறைப்படி லீகலா தான் மித்ராவை கஸ்டடியில் எடுத்தோம். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்ல. உங்க சைடு எந்த ஒளிவு மறைவும் இல்ல. ஆனா நீங்க மித்ரா காணாம போயிட்டதால சொன்னீங்க. யுவர் ஆனர், வினயிடம் மட்டும் இல்ல, அவர் தரப்பு லாயரான என்கிட்டயும் போலீஸ் மித்ராவை காணும் தான் சொன்னாங்க. பொய்யான வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்காக சிறையில இருக்கிறவர்கிட்ட போய் உங்க மனைவிய காணும், யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றது என்ன விதமான மன உளைச்சலையும் எமோஷனல் இன்பேலன்ஸையும் ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் இதை செஞ்சிருக்காங்க. அத வச்சே மித்ராவையும் வினயையும் தனித்தனியா மிரட்டி உண்மையை ஒத்துக்க சொல்லி வாக்குமூலம் வாங்கிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு யுவர் ஆனர். நோ நோ யுவர் ஆனர். ரெசார்ட்ல இருந்து இவங்க பாடி தூக்கிட்டு போன வீடியோ கிளியரா இருக்கு. திருத்தும். அது டெட் பாடியே இல்ல, ஏதோ ஒரு துணி பொட்டலத்தை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதான் இந்த வீடியோல பதிவாயிருக்கு. அதுக்குள்ள டெட் பாடி இருந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, எனக்கு என்னமோ கௌதம் மனசுல இன்னும் அந்த இந்திரா தான் இருக்கான்னு தோணுது. ஒருவேளை கௌதம்க்கு இந்திராவை டிவோர்ஸ் பண்றதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்படி என் தலையில குண்டு தூக்கி போடுற? அக்கா, எனக்கு அப்படிதான் இருக்கும்னு ஸ்ட்ராங்கா தோணுது. உனக்கு ஞாபகம் இருக்கா?
காவியா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்திரா கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி வரலட்சுமியை நிச்சயம் பண்ணி அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா? இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்திரா மேலதான் அவன் முழு கவனமும் இருக்கு. ஏய், என்னடி நீ பேசிக்கிட்டே போற? அக்கா, எதிராளிய குறைச்சு நினைக்காத. இந்திரா அந்த மாதிரி சிம்பத்திய கிரியேட் பண்றதுல கெட்டிக்காரி. காலையில கௌதம் நடந்துகிட்டத பார்த்தா டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்திராவை நீ மருமகளா ஏத்துக்கிற நிலைமை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீ அதை தாங்குவியாக்கா? அக்கா, எனக்கு உன்னை நினைச்சாதான்க்கா கவலையா இருக்கு. கோர்ட்ல அவன் பதில் சொல்ல யோசிச்சான்ல, அதுக்கப்புறம் தான் நான் கடுப்பாகி எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சேன். என்ன வெளியில அனுப்புனதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா இந்திரா என் மருமகளா உள்ள வர வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ராகினி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா, ஃபாரின் மாதிரி எல்லாம் இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான். இட்ஸ் ஓகே, நாம் அதுக்கு வெயிட் பண்ணலாம். 2 வீக்ஸ் மட்டும் இல்லக்கா, இன்னும் சேர்த்து கூட வெயிட் பண்ணலாம். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடவே கூடாது. அதுக்கு மட்டும் நம்ம முழுசா ட்ரை பண்ணி மனசளவுல சேராம பண்ணணும். எங்க இந்திரா எப்ப என்ன செய்வாளோ தெரிய மாட்டேங்குது. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல. எப்படி இதை சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அக்கா, கௌதம் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை கையில இருக்கிற பொம்மைய யாராவது புடுங்கிட்டாங்கன்னா குழந்தை அழதானே செய்யும். அதோட அழுகையை நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? ஏண்டி, நீ என்ன சொல்ல வர? சரியா சொல்லு. இன்னொரு பொம்மைய கையில கொடுக்கணும். என்னக்கா, புரியலையா? இப்ப கௌதம் இந்திராவை இழக்க போற துக்கத்துல இருக்கான். அவன் கையில இன்னொரு பொம்மைய கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்படின்னா வரலட்சுமி மாதிரியே ஒரு பொண்ணை அமைச்சு கொடுத்தா இந்திரா கிட்ட அவன் திரும்ப போறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடும். இந்திரா மேல இருக்கிற அட்ராக்ஷனும் கம்மி ஆயிடும். என்னடி நீ இப்ப இன்னொரு பொண்ணை பார்த்து பேசி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அக்கா, உன் தங்கச்சியை பத்தி என்ன நினைச்சு நீ? உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குக்கா. நீ ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமாம். சரி, நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடவா? ஹலோ. ஹலோ இந்திரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரிலிமினரியில பாஸ் ஆயிட்டமா? வெப்சைட்ல உன்னோட நம்பர் வந்திருக்கு. நீ உடனே கிளம்பி வா. உன்கிட்ட ஃபர்தரா டைரக்டா பேச வேண்டியிருக்கு. ஹலோ இந்திரா, ஆர் யூ தேர்? ஹலோ மேம், நான் கௌதம் பேசுறேன். ஓகே ஓகே கௌதம், உங்க மிஸ்ஸஸ் பிரிலிமினரியில கிளியர் பண்ணிட்டாங்க. வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்திரா இருக்காங்களா? நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க மேம். அண்ணி, அண்ணி. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க கௌதம். அண்ணி, இந்திராவோட ஐஎஸ் அகாடமில இருந்து கால் வந்திருக்கு. இந்திரா எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாளாம். பாஸ் ஆயிட்டாளா? கடவுளே. அண்ணி, கொஞ்சம் கூப்பிட்டு சொல்றீங்களா? இந்திரா, இந்திரா. அக்கா, என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. உன் அகாடமில இருந்து கால் வந்திருக்கு.
நீ ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டியா? பாஸ் பண்ணிட்டேனா? என்னக்கா சொல்ற? பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேனா? ஹலோ மேடம், குட் மார்னிங். வாழ்த்துக்கள் இந்திரா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ so மச். நம்ம அகாடமியோட நம்பிக்கைய நீ காப்பாத்திட்ட. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரிலிம்ஸ கிளியர் பண்ணிட்ட. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மா. எல்லாம் உங்க அகாடமியோட கோச்சிங்கும் கைடன்ஸும் தான், உங்க சப்போர்ட்டும் தான் மேடம். தேங்க்யூ so மச் மேடம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் a பிகினிங் தாம்மா. அகாடமிக்கு நீ உடனே கிளம்பி வா. மேடம், நான் உடனே கிளம்பி வரேன் மேடம். யா, ஓகே மேம். தேங்க்யூ மேம். இந்திரா, அக்கா பாஸ் ஆயிட்டடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன் உழைப்புக்கு சரியான விஷயம் இப்பதான் நடந்திருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எப்ப பார்த்தாலும் வந்து என்ன டார்ச்சர் பண்றது இந்த கிழவிக்கு வேலை. ஏய், எதுக்கு இப்படி திடீர்னு வந்து நின்னு பயமுறுத்துற? என் கூட வா. எதுக்கு? மா வாமான்னு சொல்றேன்ல. விடுறி, எனக்கு வேலை இருக்கு. எங்கடி கூப்பிடுற நீ? சொல்றேன்ல. மா வான்னு சொல்றேன்ல. வாமா. அனன்யா, வான்னு சொல்றேன்ல. மேடம், அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சே, அத நீங்க நம்புறீங்களா? நம்பிதானே ஆகணும் சிவகாமி. எனக்கு நம்பிக்கை இல்ல. அவரு ஏதோ ஒரு வேலை பண்ணிதான் அத மாத்திருக்காரு. அது எப்படி சொல்றீங்க? சந்திரசேகர் சார் நான் சொன்ன ஹாஸ்பிட்டல்ல தானே போய் செக் பண்ணாரு. அங்கெல்லாம் அப்படி எதையுமே மாத்த முடியாது. அட என்ன மேடம், நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் வுமன், நீங்க இந்த மாதிரி பேசலாமா? இத பாருங்க, இன்னைக்கு காசு கொடுத்து கவுக்க முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இப்பவும் சொல்றேன், அந்த அன்பரசி கண்டிப்பா என் வீட்டுக்காரருக்கு பிறந்தவளே கிடையாது. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ரொம்ப நல்லா பழகிட்டீங்க, ஏமாந்துட கூடாதுங்கிற ஒரு அக்கறையில தான் உங்ககிட்ட சொல்றேன். இல்ல, சந்திரசேகர் சார நான் முழுசா நம்புறேன். அவர் என்னை எப்பவுமே சீட் பண்ண மாட்டாரு. இத பத்தி திரும்ப திரும்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். பத்மா, என்ன இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? அங்க வந்தவங்க எல்லாம் உன்னை எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, சும்மா அப்படியே வந்தேன். அதான். ஆமா, நான் விஸ்வாவை ரெடியாக சொல்லிருக்கேன். அவன் ரெடி ஆயிட்டானா? ஐயோ, பத்மா மேடமும் சாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்காங்களே. இப்ப மேல இருந்து வரத பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. இப்ப நம்ம போகாம நின்னா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். நம்ம சாதாரணமா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருவோம். வா பத்மா, அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஓ சரி சரி. அப்புறம் கௌசல்யா கிட்ட ஒன்னு சொல்லணும். அன்பரசி மேடம் சொல்லு. இல்ல சும்மாதான் மேடம் வந்தேன். சும்மா வந்தியா? சரி நான் போறேன். அன்பரசி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன மேடம்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன மேடம் நீங்க? நான் உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன்.
கேளுங்க மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரூம்ல இருந்து சாரும் மேடமும் வராங்க. அம்மாவை பார்த்து பேசிட்டாங்க போல. சார். அன்பரசி, உங்க அம்மா பாத்துட்டோம்மா. நீங்க பாத்திருக்கீங்க மேடம். சார் தான் பார்த்ததில்ல. சார் பாத்துட்டீங்களா? நான் இன்னைக்குதான் அம்மாவை பாக்குறேன். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டோம். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நீங்க பாட்டுக்கு அன்பரசிக்கு தெரிஞ்சவங்க மாதிரி ரிலாக்ஸ்டா இருங்க. யாரும் ஒன்னும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம். சரிங்க சார். அன்பரசி, என்னமாச்சு? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. நீங்க செய்யற இந்த விஷயத்துக்கு நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். பாத்தியா சந்திரா, இந்த பிள்ளைய எப்ப பார்த்தாலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்கா. இத பாரு அன்பரசி, நீ ஒன்னும் மூணாவது மனுஷி கிடையாது. அன்பரசி, நீ என் பொண்ணு மாதிரி இல்ல, என் பொண்ணுதான். அப்பா பொண்ணுக்குள்ள பாசம் தான் கைமாறே. சரி, நாங்க கீழே போய் நிச்சயதார்த்த வேலையை பாக்குறோம். நீ போய் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வா. போ. வாங்கம்மா போலாம். சரிப்பா. ஐயோ, அடி பாவி சண்டாளி. இந்த மண்டபத்துக்குள்ளதான் அவ எங்கேயோ இருக்கா. நானும் ஒரு இன்ச்சு எடுக்க விடாம தேடிட்டேன். ஆனா அவ சிக்க மாட்டேங்கிறாளே. பத்தாததுக்கு நான் பெத்தது ஒண்ணு இருக்கே, அனன்யா. அவ வேற ஏதாவது சிக்கலை இழுத்து விட்டுடுறா. ஓ, இவளை எங்கன்னு நான் போய் தேடுவேன். ஐயோ, இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பார்த்த உடனே கூப்பிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. என் காதுல ரத்தம் வர அளவுக்கு என்ன திட்டுவாங்க. ஏன்தான் இவங்க கண்ணுல பட்டனும். அன்பரசி அம்மா வேற அந்த ரூம்ல இருக்காங்க. இவ வேற அந்த பக்கம் போறாளே. அவங்கள பார்த்துக்கிட்டு தொலைச்சிட்டா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவா. கீழே எல்லாரையும் இன்வைட் பண்ண நிக்க சொன்னாங்க. எங்க எதுக்கு வந்தன்னு கேட்டு கத்த போறாங்க. எஸ்கேப் ஆயிடலாம். போச்சு, என்கிட்டதான் வராங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன கார்த்தி சார், பர்த்டே கொண்டாடலாம்னு சொல்லி வர சொல்லிட்டு இப்படி அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களே, இது நியாயமா? எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு நக்ஷத்ரா. உங்க சாமர்த்தியத்தால எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க. நான் ஒன்னும் டைவர்ட் பண்ணல. என் பக்கம் தப்பு இல்ல, நியாயம் இருக்கு. அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல. பார்க்கலாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட் ஏதோ சொல்லி குழப்பிட்டீங்க. அடுத்து வரப்போறவருக்கு என்ன சொல்றீங்க நான் பார்க்கறேன்.
அம்மா என்ன மன்னிச்சிருமா. நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ என்ன மனசார மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிடுமா. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். தீபாவோட கல்யாணத்துல பெரிய குழப்பம் நடந்து உங்க எல்லாரையுமே பாதிச்சிருச்சு. அதனால நீங்க எல்லாருமே வேதனைப்பட்டிருக்கீங்க. நடந்த எல்லா குழப்பத்துக்கும் வேதனைக்கும் காரணமா இருந்தது இந்த நட்சத்திரம் தான். நான் உங்களுக்கு எதிரா பண்ண எல்லா சதிகளுக்கும் கூட இந்த நட்சத்திரா தான் காரணம். வசமா மாட்டினடி நட்சத்திரா. இப்ப என்னடி செய்வ? உன் கதை முடிஞ்சதுடி. ரவுடி சார், ரவுடி சார். என்ன? இல்ல நான் சொல்லிதான் நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்களா? ஆமா, நீ சொல்லித்தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன். உங்க தொழில் என்ன சார்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நட்சத்திரா, உன்னை ஐயோ, ரோகி, ஏமாத்துக்காரி, நீலாம் வாழவே கூடாது. உன்னை கொன்னாலும் தப்பில்ல. ஏண்டி என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்த? அதுல சாகலன்னதும் ஹாஸ்பிடலுக்கே வந்து தலகாணிய வச்சு மூச்சமைக்கு கொல்லவா பார்த்த? கொலகாரி, கொலகாரி, சாகுடி. நீலாம் உயிரோடவே இருக்க கூடாது. கதிர், என்ன பண்ற? ஏய், என்னப்பா இது? நீ பாட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். இவளை பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் கொதிச்சிருச்சு. அதான் இப்படி பண்ண. இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா மேடம்? என்ன பண்ணா அத முதல்ல சொல்லு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? மேடம், நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. இவ இருக்காளே, இவ 1 நம்பர் ஃப்ராட் மேடம். இவ ஃப்ராட் மட்டும் இல்ல மேடம், சூழ்ச்சிக்காரி, கொலகாரி. தீபா சிஸ்டர் கல்யாணத்துல நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு நினைவு இருக்கும். அதெல்லாம் நானா பேசினது இல்ல மேடம், எல்லாமே இவ பிளான் தான். இவ சொல்லி கொடுத்தா நான் இதெல்லாம் பண்ணேன். ஏன்பா, நீ ஏன் அவ சொல்லி கொடுத்த மாதிரி பொய்யா பேசுன? உனக்குன்னு சொந்தமா அறிவில்லையா? புத்தி கெட்டு போயிருந்தேன் சார், புத்தி கெட்டு போயிருந்தேன். இவள உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த காதல என் புத்தியை மழுங்கடிச்சிருச்சு. இவ மேல வச்சிருந்த லவ்வுக்காக இவ சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். இவ சொன்ன எல்லாத்துக்குமே நான் தலையாட்டினேன். இவ உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இவ நடத்தின நாடகத்துக்கெல்லாம் கூடவே ஒத்தாசையா இருந்த பாவி சார் நானு. ஆனா அப்படி விசுவாசமா இருந்த என்னையே
ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்தா மேடம். அதுல இருந்து கார்த்தி சார் தான் என்ன காப்பாத்தினாரு. ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்துக்கிட்டாரு. ஆனாலும் இவ வெறி அடங்கல. ஹாஸ்பிடல் கோமால இருந்த என்ன நான் உயிரோட இருந்தா இவ செஞ்சதெல்லாம் வெளியே சொல்லிடுவோம்னு நினைச்சு ஹாஸ்பிடல்ல முதல்ல தலகாணி வச்சு கொல்ல பார்த்தா மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேவி அக்காவோட பரம்பரை பழைய நகைங்க வீட்ல தானே இருக்கு. அத ஜாஸ்மினுக்கு போட்டு அனுப்பலான்னு இருக்கேன். தெரியுமா, அந்த நகை மேல நான் குறி வச்சிருக்கேன். அத்தை என்ன இவளுக்கு தரேன்னு சொல்றாங்க? பொங்கி எழுந்துட்டா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தாரா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? அது ஒண்ணும் பழைய தங்க நகை கிடையாது. இந்த குடும்பத்தோட பாரம்பரியம், கௌரவம். தேவி அணி போட்டுக்கிட்டு இருந்த அந்த நகை இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கு சொந்தமானது. அந்த பாரம்பரிய நகை மாறிய தவிர வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது. புதுசா எவ்வளவு நகை வேணும்னாலும் வாங்கி கொடு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பரம்பரை நகையை கொடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணே, நீங்க சொல்லுங்க அண்ணே. அவளுக்கு புது நகை எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துக்கோ. ஆனா தேவியோட நகை மட்டும் ஒரு பிட்டு கூட அவளுக்கு கொடுக்க கூடாது. அத்தை, நீங்க ஆசைப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த குடும்பத்துக்கு சொந்தமான பாரம்பரிய நகைய யாராவது இன்னொருத்திக்கு தூக்கி கொடுப்பாங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த நகை பெட்டியில இருக்கணும், இல்ல மாறி கழுத்துல இருக்கணும். கண்டவங்க கழுத்துக்களை போக கூடாது. கரெக்ட் கரெக்ட் ஹாசினி. காரியத்தை எப்படி கெடுக்கிறா பாரு கரெக்டான நேரத்துல. ஜாஸ்மினுக்கு அந்த நகை போயிடக்கூடாது. என்னால எதுவும் தடுக்க முடியாது. ஹாசினி, நீ விடாத, எப்படியாவது தடுத்துரு. ஏய், நீ பேசாம இரு. கடைசி நேரத்துல சூர்யா தன்னோட முடிவை மாத்திக்காம ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா ஜாஸ்மின் இந்த வீட்டு மருமக தான். அத சூர்யா மாமா முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? ஏய் சூர்யா, ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நீ கடைசி நேரத்துல உன் முடிவை மாத்திக்கிட்டதால இவளோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. இவளோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கன்னு இவளோட அப்பா அம்மா வந்து என்கிட்ட நியாயம் கேட்டதுனாலதான் என் உயிரை பணைய வச்சு நான் ஜாஸ்மினுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்காக, என் வார்த்தைக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜாஸ்மின் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. அதனாலதான் ஜாஸ்மினுக்கு அந்த நகைங்களை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது தப்புன்னு நீ சொல்லு சூர்யா. நீ சொல்றத நான் கேக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பியூட்டிக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு.
என்னாச்சு பியூட்டிக்கு வாங்க தெரியுமா நெக்லஸ் ஜாஸ்மின் கழுத்தை நெரிக்குது. என்னம்மா? ஆண்டி கழட்டுங்க ஆண்டி இத. ஜாஸ்மின் முடியல. ஜாஸ்மின் என்ன தள்ளி விட்டானே. கழட்டுங்க. ஆண்டி இரு இரு. மூச்சு மூச்சு என்ன சொல்றீங்க? ஐயோ கழுத்து இருக்குது. தெரியலையேப்பா. அழுதாத. கொஞ்சம் இன்னைக்கு பியூட்டி குயின் கெட் அவுட். ஐயோ ஆண்டி ஒண்ணுல எடுத்துலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாறி ஜாஸ்மின் நகையை போடுறது அம்மாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆண்டி அம்மா கோவத்துல இருக்காங்க. சோ தயவு செஞ்சு நீயே வந்து ஜாஸ்மின் கழுத்துல இருக்க அந்த நகையை கழட்டு. நீ சொன்னா அம்மா கேட்பாங்க. வேண்டாமா வேண்டாம். ஐயோ எடுக்க முடியலையே. சொன்னா கேளு மாறி, வந்து கழட்டு. தேவி அம்மா, ஜாஸ்மினுக்கு பாடம் கத்து கொடுத்தது போதும், மன்னிச்சு விட்டுருங்க. போதும் தேவி அம்மா. இவ காப்பாத்துறதுக்கு சாமி கும்பிடுறாளா இல்ல மேல தூக்குறதுக்கு சாமி கும்பிடுறாளான்னு தெரியலையே. ஆண்டி மூச்சு முட்டுது. அவ சாகட்டும். வேணாம். நீ கழட்டு. என்ன சொட்ட ஒண்ணு வந்துருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வணக்கண்ணே. வாங்க தம்பி, என்ன பார்க்கணும்? அண்ணா இந்த கல்யாணத்துக்குலாம் ஸ்டைலா போடுவாங்கல்ல, இந்த ஷர்வானி குர்தா செட். ஆமா, அதெல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு தம்பி. அண்ணே ஒரு வாரத்துல கல்யாணம், அடிச்சு தூள் பண்றோண்ணே. இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல யாருமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்க கூடாதுண்ணே. நான் எதை போட்டு மறைக்கிறது? அண்ணே ட்ரெஸ் பயங்கர மாடர்னா இருக்கணும்னு பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்ச பப்ளிக்கா முத்தம் கொடுக்கணும்னு. அப்படி ஒரு ட்ரெஸ் வேணும்னு. அண்ணே உங்ககிட்ட இருக்கிறதுலயே நல்ல துணியா காமிங்க, நானே செலக்ட் பண்ணிடுறேன். அமௌண்ட பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி அசத்திரலாம். இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாரேன். என்ன வாங்குறான்? இந்தாங்க தம்பி, பாருங்க கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமாண்ணே. இவ்வளோ டார்க்கா இருக்கு. அண்ணே கொஞ்சம் லைட் எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன் தம்பி. அது பாருப்பா, அப்படியே பச்சை கலர் பிரைட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு தம்பி. சரி இது எவ்வளோண்ணே? தச்சா ஒரு 25,000 ரூபாய் ஆகும். அவ்வளவுதானா? என்னண்ணே இவ்வளவு கம்மியா காமிக்கிறீங்க? ஒரு 50 இல்ல 60 காமிங்கண்ணே. அவ்வளவுதானே, இதோ கொண்டு வரேன். தம்பி நீங்க கேட்ட காஸ்ட்லி தான். கொடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் பார்க்க கிராண்டா இருக்கு. அந்த மேல ஒரு கலர் இருக்குல்ல, ஆமா அதை எடுங்க. இத எடுத்துறேன். இதானே? என்னண்ணே இது டபுள் ஷேடா? 2 கலர்ல இருக்கு. ஆமா தம்பி. இப்படி வச்சு காமிங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறேன். இது 2 ஷேடோ. தச்சு போட்டா பிரமாதமா இருக்கும். இல்லண்ணே கொஞ்சம் கொஞ்சம் புடவை மாதிரி இருக்கு. சிவப்பு கலர் நறுக்குன்னு இருக்கும், வச்சு பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி காஸ்ட்லி தான் இது. என்னண்ணே ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. அண்ணே நமக்கு பிடிச்ச கலர் ப்ளூ தானே, ப்ளூ கலர்ல எடுத்துட்டு வாங்க. இந்தாப்பா, நீ கேட்ட ப்ளூ எப்படி இருக்கு பாத்தியா? அண்ணே இந்த ப்ளூ இல்லண்ணே, இது ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. இருண்ணே உங்களுக்கு எப்படி சொல்றது? அண்ணே அங்க பாத்தீங்களா,
ஒரு பொண்ணு சுடிதார் போட்டிருக்குல்ல அந்த கலர்னு. அந்த கலரா? இருக்குப்பா. இந்த எடுத்தா அது இருக்கா? இந்த தம்பி சூப்பரா இருக்கும். புடிச்சிட்டீங்க. சூப்பர்ண்ணே, செம்மையா இருக்கு, நச்சுன்னு இருக்கு. இததான் எதிர்பார்த்தேன். இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு போட்டா. இதே எடுத்து தைச்சிடலாம். சரி தம்பி. சூப்பர்ண்ணே. அண்ணே அப்ப அப்படியே அளவு எடுத்துருவோமா? ஒரு நிமிஷம்பா. என்ன மேடம் பண்றான் இவன்? ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் மேடம். சின்ன அமைதியாரு, என்னன்னு பாப்போம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே சரி, ட்ரெஸ் எப்ப கிடைக்கும்? ஒரு 2 நாள்ல கொடுத்துறேன்ப்பா. அப்புறம் அண்ணே ஒரு செட்லாம் இல்லண்ணே, 2 செட்டு தைக்கணும். கல்யாணத்துக்கு 2 செட்டா? என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணே? 2 செட்டை தைச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் வேற கடைக்கு போறேன். தைச்சிடலாம் தம்பி, இதே அளவு தானே, தைச்சிடலாம். ஒண்ணுக்கு மட்டும்தானே நம்ம அளவு. இன்னொன்னு வந்து இன்னொருத்தருக்கு. இன்னொன்னா யாருக்கு? அவர் யாருப்பா? இருங்க காமிக்கிறேன். ப்ரோ ஹாய், வாங்க. மேடம் இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஒருவேளை நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பானோ? நான் இருக்கிறது அவனுக்கு தெரிய சான்ஸே இல்ல. இவன் வெற்றியை பார்க்க தான் வந்திருக்கான். அப்பா, நான் எத்தனையோ மலைமுழுங்கிய பார்த்துருக்கேன் மேடம். ஆனா இவன மாதிரி ஒரு மலைமுழுங்கிய இப்பதான் பாக்குறேன். என்ன ப்ரோ திடீர்னு வர சொன்னீங்க? ஹலோ, நீங்க மாப்பிள்ள. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கல்யாணம். முதல்ல ஒரு ட்ரெஸ் அளவெடுத்து உங்களுக்கு சூப்பரா ஷர்வானி தைக்க போறோம். ஊரே உங்களுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க தான் மெயின் மாப்பிள்ள. நல்லா கடைசி நேரம் மாப்பிள்ள. என்னது கடைசி நேரம் மாப்பிள்ளையா? கடைசி நேரம் மாப்பிள்ளையா மெயின் மாப்பிள்ளையாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. யாரு பூஜா கழுத்துல தாலி கட்ட போறான்றதுதான் முக்கியம். கட்ட போறது யாரு? நீங்க. கத்தி. மேடம் மேடம் மேடம், இப்ப எங்க போறீங்க? இது கடை. அப்ப நீங்க தானே முக்கியம். பில்ல நம்ம தலையில கட்டிடுவானுங்க. இது கடை. முதல்ல அளவு கொடுங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்க போறீங்க? காரியத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க. விஷயம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம். வெளியில போய் பேசிப்போம். வாங்க மேடம். அதெல்லாம் முடியாது. அட வாங்க வாங்க மேடம், வாங்க. என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அளவெடுங்க, வாங்க. மேடம் அட வாங்க. மேடம் ஹலோ, வாங்க மேடம், வாங்க வாங்க. மேடம் எதுக்கு மேடம் நிக்கிறீங்க? வந்துட போறானுங்க. அண்ணே ரொம்ப டைட் கிட்ட வச்சிடாதண்ணே, கொஞ்சம் அப்படியே ஃபிட்டா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூமி வா. இருக்கட்டும் பரவாயில்ல. நல்லா இருங்க. நல்லா இருப்பா. நல்லா இருங்க. நல்லா இருப்பா. அப்போ ஒண்ணு பண்ணுங்க. தினமும் வீட்ல நீங்க தானே சமைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கவா? அச்சச்சோ, நீ பட்டணத்துல சமைச்சு பழகின புள்ள. இங்க மிக்ஸி கிரைண்டர்னு இப்படி எந்த வசதியும் இல்லடா. இரு நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் சமைக்கிறேன். பொம்மி தான் சமைக்கிறேன்னு சொல்றல்ல பாட்டி. விடுங்க பாட்டி, பொம்மி சமையலற ராணி. சும்மா அசத்திருவா பாருங்க. என்னவா? அது
அவரோட சம்சாரம் சமைக்கிறதுல ராணியா. ஓ, என் பவுனு கூட தான் சமையலற ராணி. சரி, நீ என்ன சமைக்க போற? ராகி களியும் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சிடலாமா? அடேங்கப்பா, ஜோர் ஜோர், அதையே வச்சிடலாம். ஆமா பாட்டி, நாங்களாம் பேசினா அவருக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி நீங்க பேசினா மட்டும் அது கரெக்டா பதில் சொல்றாரு? நான் பேசினா மட்டும் அவருக்கு புரியும். இந்த உலகத்திலேயே எனக்கு கேட்கிற குரல் என் பவுனம்மா குரல் தான். அவ வாய் அசைவ வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். சரி பாட்டி, உங்க 2 பேருக்கும் எப்படி பாட்டி கல்யாணம் ஆச்சு? அது ஒரு பெரிய கதை. அது என்னன்னு சொல்லுங்க கேப்போம். அதெல்லாம் ஒரு பெரிய சரித்திர கதை. எனக்கு ஊருக்குள்ளதான் வீடு. இவரு அசலூர்ல இருந்து திருவிழாக்கு வந்தப்ப என்னை பார்த்ததும் புடிச்சு போய் என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டாரு. நான் கோவப்பட்டு ஓ மூஞ்சிக்கு என்ன மாதிரி பொண்ணு கேக்குதான்னு திட்டி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 100 தடவையாவது இவர் என்ன தேடி வந்திருப்பாரு. ஓ, 100 தடவையா? அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு கேட்காம என் மேல இவ்வளவு ஆசையா இருக்காரேன்னு இவரை கட்டிக்கலான்னு தோணுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். மீதி கதைய நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. அவளுக்கு ஒரு ரகசியம் தெரியாது. அப்போல இருந்தே எனக்கு காது கேட்காது. ஓ, அப்ப இருந்தே அவ என்ன திட்டதெல்லாம் எதுவுமே காதுல விழல. இந்த மூஞ்சிக்கு நான் வேணுமாக்குன்னு தினமும் என்ன திட்டிக்கிட்டே இருந்திருக்கா. அது எதையுமே நான் கவனிக்கல. ஒரு கட்டத்துல கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி எனக்கு கழுத்தை நீட்டிட்டா. நமக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு நினைச்சு தப்புன்னு தாலியை கட்டி கொடுத்துறத ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சிருக்கான்னு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. மனசுக்குள்ள ஏன் மேல ஆசையை வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாம இருந்திருக்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சண்முதி, யாரும் உன் ஃப்ரெண்ட் வீடு கூட்டு வந்து நினைச்சா இங்க யாருமே இல்ல. கார்த்திக், உன் முன்னாடி தானே பூட்டி இருந்த வீட திறந்தேன். அப்புறம் இங்க யார் இருப்பாங்க? இது என் ஃப்ரெண்டு வீடுலாம் இல்ல, நம்ம வீடு. நம்ம வீடா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இங்கதான் இருக்க போறோம். அதுக்காக அப்பா அரேஞ்ச் பண்ணிருக்கிற வீடு தான் இது. வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி வா, வீட சுத்தி பார்க்கலாம். பாத்து வா. இது ஹால். இங்க நம்ம சோஃபா போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை, ஊஞ்சல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்டுல போடலான்னு சொன்னதுக்கு எங்க அப்பா வேணான்னு சொல்லி திட்டாரு. நாம நம்ம வீட்டுல இந்த இடத்துல ஊஞ்சல் போட்டுக்கலாமா? ஓகே. தேங்க்யூ. சரி வா, அங்க போய் பார்க்கலாம். கார்த்திக், இதுதான் நம்ம பெட்ரூம். அப்புறம் இது ஒரு குட்டி பெட்ரூம். இதுதான் குட்டி பெட்ரூம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, இது அவங்களுக்கு. வா போலாம். அப்புறம் இது கிச்சன். அப்புறம் மேல மொட்டை மாடி இருக்கு. அங்க தனியா ஒரு பேம்பு ஊஞ்சல் போட்டு சுத்தி ஃபுல்லா பூச்செடி எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். கார்த்திக், எனக்கு ஓகே தானே? ஓகே சண்முதி. இனி நம்ம சந்தோஷம், சண்டை, கோபம் இது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளதான். நீ சொகுசா சோஃபால உட்காந்துட்டு சண்மதி எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுவ. நான் உனக்காக மாங்கன்னு கிச்சன்ல வேலை பார்த்து
உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொண்டு வருவேன். அதுவும் நமக்கு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வீடே இன்னும் கலவரம் ஆயிடும். நான் ஒரு பக்கம் காலையில ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பேன், நீ ஒரு பக்கம் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்ப. இதுக்கு நடுவுல குழந்தை ஒரு பக்கம் அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப நாம என்ன பண்ண போறோம்னே தெரியல கார்த்திக். ஓய், அங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, இங்க இருந்து ஏட்ட வெட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. போ குழந்தை கவனி போ. ஏன் குழந்தைய நான் மட்டும் தான் கவனிக்கணுமா? நீ கொஞ்ச நேரம் கவனிச்சாதான் என்னவா? ஏதோ நான் மட்டும் குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்த மாதிரி சொல்றேன். சரி, நீ ஒண்ணு போத்தாவல. ஏன் குழந்தை எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நானே போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா அப்பா வர வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம்ல? எனக்கும் தனியா இருக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. என் கூட இருந்தா ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். அதான். சரி வர. வா பாத்து. கார்த்திக், நீ உட்கார்ந்துட்டு இரு, நான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன். சரியா? எடுத்துக்கோ. சண்மதி, யார் இது? பாட்டி, இவரு சண்மதிய கட்டிக்க போறவரு கார்த்திக். நான் சொல்லல? இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படிதான் ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றதா? ஏன் தம்பி, சண்மதிய பார்க்க வர்றவரு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா, இப்ப பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு வரமாட்டீங்களா? நான் எதுக்குங்க பெர்மிஷன்லாம் கேட்கணும்? சண்மதி நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே தானே கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்கு நீ இப்பவே வந்து புருஷன் மாதிரி அவ கூட தனியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு தம்பி, அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே தனியாவே வளர்ந்துட்டீங்க. குடும்பம்னா எப்படி இருக்கும், அதோட அருமை பெருமை என்ன, அங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. கார்த்திக். பாட்டி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கார்த்திக் மனசு கஷ்டப்பட போறாரு பாவம். மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நான் நியாயத்தை தானே சொன்னேன். சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனி அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. நீங்க வாங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. வாங்க பாட்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க குடும்பத்துக்கு போலீஸ் கோர்ட்னா ஒரு மாதிரி தான்.
ஆனா உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்படியே கஷ்டமா இருந்தா கூட கேஷுவலா எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா எங்க அக்காவோட பெருந்தன்மைய? ஏதோ எங்க அக்காவா இருக்க போய் விஷயம்லாம் தெரிஞ்சும் நேர்ல வந்து அக்கறையோட விசாரிக்குது. இதே வேற யாராவது இருந்தா ஒரே ஒரு ஃபோன் கால்ல இந்த சம்பந்தம் வேண்டாம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் ஒத்து வராதுன்னு இந்த கல்யாணத்தையே நிறுத்தியிருப்பாங்க. டேய் புலி, ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? நீ அமைதியா இரு. அக்கா அது இல்லக்கா, இவங்களுக்கு உன் மனசு புரியணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாருங்க, எங்க அக்காவோட நல்ல மனசுக்கு உங்க குடும்பம் மொத்தமும் காலம் முழுவதும் நன்றியோட தான் இருக்கணும். இதையே நான் சொல்றேன்னா, எங்க அக்காவா இருக்க போய் தானே இவ்வளோ பெரிய அவமானத்துக்கு ஆளான குடும்பத்தோட எல்லாத்தையும் மறந்து பெரிய மனசோட இங்க வந்திருக்கு. டேய் புலி, வாய முடுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நம்ம வீட்டு புள்ள ஆசைப்பட்டுட்டான்டா, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தான் போயாகணும். நமக்கு தேவை நம்ம பையன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டிய குடும்பத்துல இருந்து இல்ல, கொலைகார குடும்பத்துல கூட நான் சம்பந்தம் பண்ணுவேன். புள்ளைங்க ஆசையை மீறி எனக்கு என்ன இருக்கு? நீங்க எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ எங்க அக்கா மாதிரி ஒரு சம்பந்தி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இங்க பாருங்க சம்பந்தி, இவன் பேசுறது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஜெயிலுக்கு போக இருந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணுமான்னு நான் யோசிக்கவும் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கல. நீங்க இதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அதான் இந்த கல்யாணம் நடக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு இப்ப வந்து இப்படி சொன்னா எப்படி? ஏமா, அதத்தான் எங்க அக்கா நடிப்புன்னு சொல்லிடுச்சுல, அப்பயே திரும்ப திரும்ப அதையவே கேக்குறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா? உங்களோட தகுதி என்ன, எங்க தகுதி என்ன?
எப்படி கொஞ்சம் கூட கூசாம இன்னும் இந்த சம்பந்தத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமே எங்க வழியில குறுக்க வராதீங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக இவரு சொன்னாருன்னு என் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு உங்க கால்ல விழுந்தனே, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வெளியில மணிக்கணக்கா நின்னு மயக்கம் போட்டெல்லாம் விழுந்தனே, அதெல்லாம் எதுக்காக நான் செஞ்சேன்? எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக தானே. ஏமா என்னமோ இதெல்லாம் பெரிய தியாகம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. காலில் விழுகிறது, வெயில்ல நிக்கிறது, இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் இந்த டிராமா கம்பெனிலாம் இருக்கும்ல, அவங்க கிட்ட சொன்னா கூட வாய்ப்பு தர மாட்டாங்க. ஆனா நீங்க என்னடா கோடீஸ்வரி வீட்டு சம்பந்தம் வேணுங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்குமா உங்க டெக்னிக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓலை வாசிப்பு நிகழும் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2023 இன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் கடகலக்கணத்தில் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் சென்னையைச் சேர்ந்த திருநிறை செல்வன் சத்யனுக்கும் திருநிறை செல்வி மீராவுக்கும் ஒருமனதாக குடும்பத்தாரின் விருப்பத்துடன் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று எழுதிய தாம்பூல பத்திரம் நிச்சயதார்த்த பத்திரிகை. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். சுவாமி, அந்த வரிய திரும்பவும் படிங்களேன். சென்னையைச் சேர்ந்த திருநிறை செல்வன் சத்யனுக்கும் திருநிறை செல்வி மீராவுக்கும் ஒருமனதாக குடும்பத்தாரின் விருப்பத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வரும் சுபமுகூர்த்த நன்னாளில் காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுபமுகூர்த்த வேளையில் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று எழுதிய தாம்பூல பத்திரம் நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஓம் ஜெய் ஸ்ரீராம். மகா, ப்ளீஸ் என் மேல கோவப்படாத. தப்பா ஏதாவது நடந்துருச்சு, இவரு கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பாரு மகா. ப்ளீஸ் மகா. தம்பி, இதில் சைன் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டாரையும் பொன் வீட்டாரையும் சைன் பண்ண சொல்லுங்க. நீயும் சைன் பண்ணுமா? மற்றவங்க கிட்டேயும் சைன் வாங்கிருமா? சின்ன மாமனாரே, மகாலட்சுமி யோசிக்குதாக. ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் எனக்காக. மகா ப்ளீஸ் மகா. மகா, ஏன் தாலி பாக்கியத்தை காப்பாத்து மகா. கையெழுத்து போடு மகா, ப்ளீஸ். நான் பாவம் இல்ல, ப்ளீஸ் மகா கையெழுத்து போடு. எனக்காக ப்ளீஸ். ப்ளீஸ் மகா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, நாங்க பண்ணது தப்புதான்னு பேசாம அப்பா காலில் விழுந்தலாமா? ஆமா மச்சான், எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. அமைதியா இருங்க. வந்தாலே நம்மள நக்கல் அடிச்சிட்டு இருக்காரு, அது கூட தெரியும். ஏய் பட. மச்சான் என்ன பண்றாரு மாமா? ஏய் 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 ஏய், நாம எங்க தானே இருக்கோம்? நமக்கு தெரியாம எப்படி போலீஸ் போச்சு? என்ன போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? அண்ணே வாண்ணே. மச்சான் என்னடா பாக்குறீங்க? போலீஸ் பிடிக்கும் தானே சொன்னேன். யார பிடிக்கும்னு சொல்லல. டேய், நீங்க எல்லாம் இங்க வந்து ஒளிஞ்சு நின்னா எல்லாம் சரியாடும் நினைச்சீங்களா? உங்களுக்கே இவ்வளவு புத்தி இருக்கும்போது, டேய் நான் உங்க அப்பன்டா, எனக்கு யோசிக்க தெரியாதா? போங்க, முடிஞ்சா உங்க பொண்டாட்டியை காப்பாத்துங்க. அண்ணே என்ன இவர் கூட பேசிட்டு இருக்க? வாண்ணே வாண்ணே. வாமா வாங்க. என்ன நினைச்சீங்க? போங்க. இருங்க இருங்க. போங்கம்மா போங்க. மலரு போங்க உள்ள. போங்கம்மா. வாங்கம்மா வேகமா வாங்க. போமா போமா. போறேன். வா உட்காருங்க. சார், எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மேடம், நீங்க ஒரு லாயர்னு தெரிஞ்சுதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன சொல்லி அவர் பாட்டு போ. ஏங்க, எதுக்கு இப்ப எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு எங்களை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? மா சும்மா நை கத்திட்டு இருக்காதம்மா. அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு. ஜீப்ல ஏறினதுல இருந்து நீங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மா பேசாம உட்காருமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தப்பு செஞ்சது ஆம்பளை பசங்க. அவங்கள விட்டுட்டு இவங்களை ஏன் போலீஸ் புடிச்சிட்டு போனோம்? இது என்னங்க நியாயம்? நீங்க என்ன பண்ணீங்க அத சொல்லுங்க. அது அப்புறமா சொல்றேன். ஏன் இப்ப சொன்ன என்ன? சீதா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். நீ எதுக்கு இப்ப அவசரப்படுற? இப்போ ஒரு நல்ல சினிமா ஓடுதுன்னா சுவாரஸ்யமா பாரு. அதை விட்டுட்டு கிளைமாக்ஸ முதல்லயே தெரிஞ்சுக்க ஆசைப்படாத. மக மருமகளுங்களை போலீஸ் புடிச்சிட்டு போறதே ஒட்டு மொத்த அபார்ட்மெண்ட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கட்டும். இதே மாதிரி தானே என்ன தேடி போலீஸ் வந்தப்போ இருந்திருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்க பழி வாங்க தான் பண்றீங்கல்ல? அதுல என்ன சந்தேகம்? அதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். எல்லாரும் நல்லவங்கன்னு நான் சொல்லல. நிஜ குற்றவாளிகளை விட்டுட்டு இவங்களை எதுக்காக பிடிக்கணும்ங்கற காரணம் காரியம் இல்லாம இங்க எதுவும் நடக்கல சீதா. நீ பொறுமையா இரு. அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. என் மேல நம்பிக்கை இல்லல்ல? சேச்சே, உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? எல்லாம் ஒரு காரணமா நல்லதுக்கு தான் பண்றேன். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நீ நம்புறல்ல?
என்ன சீதா பேச மாட்டேங்கிற? என்ன நீ நம்புறியா இல்லையா? 100% உங்களை நம்புறேங்க. இது என்ன கேள்வி? அவ்வளவுதான். அதே மாதிரி இதையும் நம்பு. இவங்களை ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னு இந்த கேள்வி உனக்கும் வருது இல்ல? இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா சொல்றேன். வர வர ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து நான் மாத்திரை கூட போடல. ஏற்கனவே நெஞ்சு வலி வேற இருக்கு. டாக்டர் வேற 1 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிருக்காரு. இதுல வேற ஜெயில வச்சு என்ன முட்டிக்கு முட்டி தட்டினா என்னோட கதி என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டேஷன்ல ஒரு நாள் கூட உட்கார்ந்ததே இல்ல. என்ன கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டீங்களே. அப்போ நாங்க மட்டும் டெய்லி வந்து இங்க உட்கார்ந்துருக்கோமா? ஏதாவது பேசிக்கிட்ட. அட ஏமா நீ வேற. போலீஸ் விசாரணையில லாட வேற கட்டுவாங்களாமே. அதெல்லாம் பண்ணுவாங்களா? வலிக்குமா? யாரும் இல்லாத இடத்துல ஜீப்ல கூட்டு போய் இறக்கி விட்டு அப்புறம் ஓட விட்டு என்கவுண்டர் வேற பண்ணுவாங்களாமே. ஐயோ கடவுளே, என் நிலைமை இப்படியா ஆகணும்? ஐயோ ரேவதி, கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. எப்படிமா புலம்பாம இருக்குது? நீ வேற தேவையில்லாம எங்களை வேற பீதியை கிளப்பி விட்டுட்டு. எல்லாமே அந்த ஆளால வந்தது. என் அப்பாவையே கொண்டுட்டு அந்த பழைய தூக்கி ஏமலே போட்டிருக்காரு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சஞ்சய், நீ எங்க போன? நீ சொன்னது தானே நான் செஞ்சேன். நீ திரும்பி வருவான்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே. ஏன் சஞ்சய் வரவே இல்ல? எங்க போன நீ? ஊரே என்ன கட்டின புருஷனை கொலை பண்ண கொலைகாரின்னு சொல்லிட்டு இருக்கு. மொத்த குடும்பமும் நீ இருக்கியா செத்துட்டியான்னு பதில் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. உன்னை பார்க்காம உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல சஞ்சய். வெளியில எல்லாருக்கும் நான் தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தைரியம் சொல்ல யாருமே இல்ல சஞ்சய். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. வித்யா, என் பொண்டாட்டி எவ்வளவு தைரியமான ஆள். அவ கண்ணில இருந்து கண்ணீர் வரலாமா? நீ செத்துட்டானே சொல்றாங்க சஞ்சய். நீ அதை நம்பினியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் உயிர் இருக்கும். நீ சாக மாட்ட. அப்புறம் என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் வித்யா. அதெல்லாம் சரிதான். அப்போ ஏன் இத்தனை நாளா என்ன பார்க்க வரல? எங்க போயிருந்த நீ? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. உண்மையான குற்றவாளிகளை ஆதாரத்தோட நிரூபிக்கணும்ல, அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி, அதுக்காக கட்டின பொண்டாட்டினா என்னையே நீ மறந்துடுவியா? சாரி வித்யா, நமக்கு வேற ஆப்ஷன் இல்லல்ல. என்னால இங்க இருக்க முடியல சஞ்சய். சுத்தி ஏகப்பட்ட குற்றவாளிங்க, கொலைகாரங்க. இவங்க கூட நான் எப்படி இருப்பேன்? எனக்கு ஏதோ நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியல. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு சஞ்சய். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா நான் பைத்தியமா ஆயிடுவேன் சஞ்சய். வித்யா, அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா கோர்ட்ல வந்து நான் சாட்சி சொல்லி உன்னை காப்பாத்துவேன். வித்யா, நான் இருக்கேன். இங்க பாரு, தைரியமா இரு, சரியா? சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சஞ்சய், சஞ்சய், என்னை விட்டு போகாத சஞ்சய். என் கூடவே இரு. இல்லனா என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிரு. அது முடியாது வித்யா, புரிஞ்சுக்க. நான் போறேன், நீ பத்திரமா இரு. சஞ்சய்,
சஞ்சய் என்னை விட்டு போகாத சஞ்சய். சஞ்சய் 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 சொல்றத கேளு. என்னை விட்டு போகாத சஞ்சய். என்னை விட்டு போகாத சஞ்சய். நான் சொல்றத கேளு ப்ளீஸ். சஞ்சய் சஞ்சய் என்னை விட்டு போகாத சஞ்சய். என்னை விட்டு போகாத சஞ்சய் ப்ளீஸ். சஞ்சய் சொல்றத கேளு சஞ்சய். சஞ்சய் சஞ்சய் என்னை விட்டு போகாத சஞ்சய் ப்ளீஸ். சஞ்சய் என்னை விட்டு போகாத. என்னால இங்க இருக்க முடியல சஞ்சய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.